السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஸலவாத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் முக்கியமான ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஸலவாத்தை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள், இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்னவென்றால், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள், வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகச்சிறந்த நாள், நாட்களிலே சிறந்த நாள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இந்த நேரத்தில் நாம் எந்த துஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்கின்றான். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அது 2 ஜும்ஆக்களுக்கு, அந்த 2 குத்பா பிரசங்களுக்கு மத்தியில் அந்த இமாம் அமரக்கூடிய அந்த நேரத்தை சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிகமான இமாம்கள் எந்த நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் என்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம், அந்த நேரத்தை தான் அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த இமாம்கள் குறிப்பிடக்கூடிய இந்த எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடம் துஆக்களில் ஈடுபடுவோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் நம்முடைய துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றங்களை உண்டாக்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய துஆ எந்த விதத்திலே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்ட உடனேயோ அல்லது அந்த மனிதன் துஆ கேட்டு சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அந்த துஆ அவரை பாதுகாக்கும். அதே போன்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜும்ஆவுடைய நாள் மிகச்சிறந்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாம் ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும்
தலவாத்தையும் நீங்களும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஸலவாத்து கூறவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுவதாக தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். ஒவ்வொரு விதமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அந்த ஸலவாத்துக்களுக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. சில ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அந்த ஸலவாத்துக்களை நாம் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். இன்னும் சில ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அந்த ஸலவாத்துக்களை ஓதினால் ஏழ்மை, வறுமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். இன்னும் சில ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அதாவது ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் நாம் அந்த ஸலவாத்துக்களை ஓதினால் 83 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இவ்வாறு ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பல ஸலவாத்துக்களை பார்த்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த ஸலவாத் மிகவும் சிறந்த ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஸலவாத்தை நாம் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி, சந்தோஷம் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு ஸலவாத்தாக இந்த ஸலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன ஸலவாத் என்றால், اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. மீண்டும் ஒரு முறை இந்த ஸலவாத்தை கூறுகின்றேன். اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وكلما غفل அன் திக்ரிஹில் காஃபிலூன். இந்த ஸலவாத்தினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளை நினைவு கூறும் போதெல்லாம் அவர்கள் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக. மற்றும் அலட்சியம் செய்பவர்களால் அவர்கள் நினைவு கூறா போவதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு ஸலவாத்தாக இந்த ஸலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஸலவாத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். 2 ஸலவாத்துக்களுக்கு மத்தியில் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகும் என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடிய துஆக்களில் நாம் ஆரம்பத்திலும் ஸலவாத் கூறுகின்றோம், இறுதியிலும் ஸலவாத் கூறுகின்றோம். இவ்வாறு கூறக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான்.